ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் பகுதியில் இருந்த காடுகளை அழித்து தனிநபருக்கு பட்டா வழங்கி அதில் சோலார் பேனல் அமைக்கும் ஊராட்சி நிர்வாகத்தையும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீர் வழங்காத திமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியம் பொன்பேத்தி ஊராட்சியில் உள்ள பேரானூர் கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். பேரானூர் கிராமத்தில் கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக பசுமை காடு ஒன்று இருந்து வந்ததாகவும் அதில் மான், முயல், மயில் உள்ளிட்ட வன விலங்குகள் வசித்து வந்ததாகவும் கிராம மக்கள் கூறுகின்றனர். கிராமத்தில் இருக்கும் விவசாயிகள் தங்கள் வீடுகளை வளர்க்கும் ஆடு, மாடு, எருமைகளை அந்த காட்டில் மேய்ச்சலுக்கு விட்டு வளர்த்து வந்ததாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். இப்படி இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கிராமத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த காடுகளை அழித்து அதனை ஊராட்சி நிர்வாகத்தின் மூலமாக தனி நபர்களுக்கு பட்டா மாறுதல் செய்யப்பட்ட நிலங்களை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்து அதில் சோலார் பேனல் அமைக்கும் பணியை தொடங்கி அனுமதி அளித்துள்ளனர். அனுமதி பெற்ற அந்த நிறுவனம் காடுகளை முழுமையாக அழித்து அதில் சோலார் பேனல் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருவதால் தங்கள் கிராமத்தில் உள்ள வீட்டு வளர்ப்பு விலங்குகள், வன விலங்குகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தங்கள் கிராமத்திற்கு அடிப்படை தேவையான குடிநீர் வழங்கவில்லை என்றும் இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் வட்டார வளர்ச்சி அலுவலர், கோட்டாட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் வரை பல முறை புகார் மனுக்கள் அளித்துள்ளதாகவும் தாங்கள் அளித்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குறை கூறுகின்றனர். சுமார் 500 பேருக்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இந்த கிராமத்தில் அடிப்படை தேவையான குடிநீர் இல்லாத காரணத்தினால் வெகுண்டு எழுந்த கிராம மக்கள் இன்று காலை ஆவுடையார் கோவில் திருப்புணவாசல் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட மக்கள் நம்மிடம் தெரிவிக்கையில் திமுக ஆட்சி அமைத்த பிறகாவது தங்கள் கிராமத்திற்கு ஏற்பட்ட அவலங்கள் குறித்தும் இதனால் தாங்கள் அடைந்த துன்பங்கள் குறித்தும் விளக்கி பேசினர். தங்கள் கிராமத்திற்கு தேவையான இந்த அடிப்படை வசதிகளை திமுக அரசும் அதன் அதிகாரிகளும் நிறைவேற்றி தரவில்லை என்றால் ரேஷன் கார்டு முதல் ஆதார் கார்டு வரை அனைத்தையும் அரசிடம் ஒப்படைத்து விட்டு கிராமத்தை விட்டு வெளியேறி செல்வோம் என்று வேதனையுடன் தெரிவித்தனர். கலெக்டர் ஆபீஸ் முதற்கொண்டு மனு கொடுத்து பார்த்துட்டோம். யாரும் இதை பத்தி கண்டுக்கல சார். 5 வருஷமா காசு கொடுத்து தான் சார் வாங்குறோம். ஓட்டு கேட்டு மட்டும் இங்க வர்றாங்க சார். அப்ப வர்றவங்க பாக்கி எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சார். இந்த பஞ்சாயத்துல எங்களுக்கு எதுவும் பண்ணல சார். தண்ணி எவ்வளவுமா கொடுத்து வாங்குறீங்க? தண்ணி ஒரு குடம் 15 ரூபாய் சார். எந்த ஊர்ல தண்ணி வருது? நீண்டதுல இருந்து வருது சார். ஒரு நாளைக்கு வந்தா 5 நாளைக்கு தேவைப்படுற செலவு தண்ணி, நல்ல தண்ணி எல்லாமே நாங்க காசு ரம்பளம் வாங்கி வச்சிருக்கோம். இதுக்கு வந்து இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காரு, அவ்வளவு சொன்னீங்களா? எல்லாத்தையுமே சொல்லியாச்சு சார். மரத்துகளுக்கு தண்ணி போகுது சார். ஆனா உயிர் வாழ்ற எங்களுக்கு தண்ணி இல்ல சார். மரத்தை விடவா கேவலமா சார் நாங்க போயிட்டோம். யாரார பாக்கணுமோ எல்லாருமே பாத்துட்டோம் சார். ஒரு நாயை விட கேவலமா தான் சார் இந்த பஞ்சாயத்துல எங்களை நடத்துறாங்க. ஓட்டு கேட்டு மட்டும் வர்றாங்கல்ல, உங்க பிரச்சனை என்னன்னு வந்து எங்களை தேடி பாக்குறாங்களா? ஓட்டு கேட்கும் போது உங்க கைய கால நினைக்கிறீங்களா?